வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 30/12/2000 ஆண்டு பிறந்த உங்களோட ஜாதக பலன். நீங்க பிறந்து இன்னையோட 25 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது சனிக்கிழமைங்க. சரிங்களா? அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. கும்ப ராசிங்க. சந்திராசிரமமா அமையக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கன்னி ராசி சந்திராசிரமமா அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா, கா, கி, கு, கு இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு இந்த பலன் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா, வளர்பிறை பஞ்சமி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா வஜ்ர யோகத்தையும், கரணம் பவகரணத்தையும் கொடுக்கு. ஆட்சி, உச்சம், நீச்ச கிரகம் எதுவும் இல்ல. பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா, சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகுறாங்க. அதுதான் யோகத்தை கொடுக்கும். பஞ்சபட்சின்னு எடுத்துக்கும்போது, மயில் தான் பஞ்சபட்சியா ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? குபேர புள்ளின்னு எடுத்துட்டோம்னா, கிருத்திகை நட்சத்திரம் 4 ரிஷபத்திலையும், அதிர்ஷ்ட புள்ளி பூர நட்சத்திரம் 3 சிம்ம ராசியிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி பூர நட்சத்திரம் 4 சிம்ம ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஓடிட்டு இருக்கிறது பார்த்தீங்க, நீங்க பிறக்கிற காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் தான் தசாபுத்தி நடத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா, ராகு ஒரு 18 வருஷமும், குரு ஒரு 16 வருஷமும் இப்போதைக்கு தசாபுத்தி நடத்திட்டு இருப்பாங்க. இந்த குரு வந்து 16 வருஷம் தசாபுத்தி நடத்துறாரு அப்படிங்கிற கணக்குல நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும், எந்தெந்த லக்னங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அதுக்கு முன்னாடி குரு உட்கார்ந்திருக்க சாரம் எப்படி அப்படின்னா, அவர் புஷ்கரண வம்சத்துல போய் உட்கார்ந்துட்டாருங்க. புஷ்கரண வம்சம் எப்பயுமே யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால, எல்லாத்துக்குமே நன்மை செய்யக்கூடிய அமைப்புல தான் இருக்குங்க இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு. இருந்தாலும் ஒரு 4 லக்னம் முழுசா பாதிக்கப்படும். ஏன்னா குரு 8ஆம் அதிபதியா இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், துலாம் லக்னம் இந்த 4 லக்னத்துக்காரங்க நீங்க பாதிக்கப்படுவீங்க. ஒண்ணு குடும்பத்துல சண்டை கொஞ்சம் சச்சரவுகளையும், பிரச்சனைகளையும், பிரிவுகளையும் கொஞ்சம் குடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த கணக்கு. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமையோ, இல்ல அப்படின்னு சொன்னா வேண்டாத கெட்ட பெயர்கள உண்டாக்கக்கூடிய அமைப்புல ஃபோன் மூலியமா சங்கடத்த குடுக்கக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். முடிஞ்ச வரைக்கும் பழக்கவழக்கத்த கவனமா வைங்க. இல்லைன்னா உங்க பேர கெடுக்கக்கூடிய அமைப்பு இது வந்து சேர்ந்துரும். இது மட்டும் இல்லாம இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகமா இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரரா இருப்பாரு. எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில 10 பைசா நிக்க வைக்க முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பு பழக்கத்த வச்சுக்கங்க. அது உங்க பின்னாடி வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள விட வயசுல மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசம் ஏற்படும். கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? மனைவி அழகுக்கு சொந்தக்காரங்க, ரொம்ப நல்லவங்க. இதனால தான் உங்க வாழ்க்கையும் கெடுக்கக்கூடிய அமைப்ப உண்டாக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். வண்டி வாகனத்தில கவனமா போங்க. விபத்துக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் கண்டிப்பா குடுக்குங்க. ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கவோ, 8 வருஷத்துக்கு ஒருக்கவோ ஒரு விபத்த சந்திப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தந்தையால பிரயோஜனம் இல்ல, இல்லன்னா தந்தை இல்ல, இல்லன்னா நீங்க தந்தை இருந்தாங்கன்னா தள்ளி போய் இருந்துரணும் அவங்கள விட்டு. அப்பனாத்தான் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிய குடுக்கும். திருமணங்கிற பந்தத்த குடுக்கும். அதனால கொஞ்சம் தள்ளி போயிருங்க. அது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருங்க. படிப்பும் கொஞ்சம் முதல்லயே தடப்பட்டுருக்கலாம். இல்லைன்னா இடப்பெயர்ச்சியாகி படிக்க வேண்டிய சூழ்நிலையும் கொஞ்சம் குடுத்துருக்கலாம். அதனால அதுக்கும் கவனமா இருக்கணும். முதல் காதல் தோல்விய குடுக்கும். அடுத்த காதல்ல வெற்றிய குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க ரொம்ப நல்லவங்க. அழகுக்கு சொந்தக்காரங்க. ஆனா நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்க. ஒரே நேரத்துல 1000 யோசனைய பண்ணிக்கிட்டு ஒண்ணையுமே செய்ய முடியாத சூழ்நிலையும் இது கொண்டே நிறுத்தும் அப்படிங்கிறது தான் அது. உங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும், ஒரு சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, சகோதரனால பிரயோஜனம் இல்லாத சூழ்நிலையும் கொஞ்சம் குடுக்கலாங்க. இல்லன்னா சகோதரன விட்டு தள்ளி இருந்துரணும். தந்தையாலயும் பிரயோஜனம் இல்ல. தந்தைய விட்டு தள்ளி இருந்தா நல்ல லாபத்த குடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டத படிச்சிருப்பீங்க. நீங்க அது சம்மந்தப்பட்ட வேலைக்கு கொஞ்சம் தொலைதூரங்கள் தள்ளி போய் படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேலைக்கு போனாலும் நல்லா இருக்கும். உயர்கல்வியும் பண்ணுங்க. வெளிநாடு யோகமும் பின்னாடி அமையும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை கொஞ்சம் வந்து சேருங்க. ஒரு சில பேத்துக்கு பைல்ஸ்ன்னு சொல்ற மூலநோய் சம்மந்தப்பட்டதும் வந்து சேரும். இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, நல்ல ஒரு ஆசிரியராவும் இருப்பீங்க. ஒரு சில பேர் நர்சிங் சம்மந்தப்பட்டதுல படிக்க வேண்டிய சூழ்நிலையும் குடுக்கலாம். இல்லன்னா மெடிசின் சம்மந்தப்பட்ட லைனுக்குள்ளேயும் இருக்கலாங்க. பிஃபார்ம் சம்மந்தப்பட்டது படிக்கலாம். இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க. கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் இருக்குன்னா, இப்பயே திருமண யோகம் அமைக்கக்கூடிய அமைப்பும், விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும் நல்லாவே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. இல்ல எங்களுக்கு எதுவும் விரை செலவு வர வேணாம்னு சொன்னீங்கன்னா, சுப விரயம் பண்ணி வச்சுக்கங்க. இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. கடன கட்டுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. கடன வாங்கி பண்ணுங்க. பின்னாடி வாழ்க்கையில முன்னேறிடலாம். ஒண்ணும் தப்பு வராது. சரிங்களா? இப்ப ஏதாவது எக்ஸாம்க்கு இது நீங்க எழுதுறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னா, அதிலயும் பாஸ் ஆகக்கூடிய தன்மை வர வைகாசி 18 வரைக்கும் இருக்கு. அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா தாராளமா கூப்பிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்கறதுங்க, பிரசன்னம் பார்க்கறது, ஜாதகம் எழுதி குடுக்கறதுங்க, வாஸ்து பார்க்கறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழ இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.